வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம சுவையான ஹெல்த்தியான முட்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முட்டையை நல்லாவே வந்து வேக வச்சு தோலை வந்து உரிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் வந்து நம்ம சூடு வந்து பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிதமான சூட்டில் லேசாக பொன் வறுவல் வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை இதோட வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லாவே வந்து கிளறி விடுவோம். கேஸ் வந்து சிம்மிலே தான் வந்து இருக்கணும், ஹையில் வந்து இருக்கக்கூடாது. ஹையில் வந்து இருந்துச்சு அப்படின்னா முட்டை குழம்பு நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து வராது. நம்ம வந்து இதை வந்து அரைச்சி தான் வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே பச்சையாக வந்து சேர்க்க போகிறது வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம அப்படியே கரெக்டாக வதக்கிட்டு அப்படி சேர்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து அதை எடுத்து தனித்தனியாக வந்து சில பேருக்கு தக்காளி வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அது மாதிரி எடுத்து போடாமல் இருக்கணும், அவங்க வந்து எடுத்து அந்த தக்காளி இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதை மிக்சியில் வந்து போட்டு அரைச்சிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வெங்காயம் நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து இந்த முட்டையை சென்டராக வந்து கத்தியை வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் வந்து கம்ப்ளீட்டாக எக்கோட இன்சைடு வரைக்கும் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ தான் வந்து அந்த முட்டை குழம்பு சாப்பிட்ட மாதிரியான ஒரு திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் எல்லா முட்டையிலையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது தக்காளியும் வெங்காயம் வந்து மிக்சர் ஜாரில் வந்து நம்ம அரைச்சி நல்லா மசியை வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ அகைன் நம்ம கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிராம்பு ஒன்று சேர்த்துக்கலாம். பட்டை சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சின்னதாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் எதுக்கு சேர்க்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு பிரியாணி ஃப்ளேவர் மாதிரி அந்த வந்து நமக்கு கிடைக்கும். பிரியாணி இலை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்து வதங்கினதுக்கு பிறகு நம்ம மிக்சர் ஜாரில் அரைச்சிருக்கக்கூடிய அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. ரொம்ப டைம் வந்து எடுத்துக்காது. ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம். மிக்சியில் இருக்கக்கூடிய தக்காளி சாதத்தில் தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து கலக்கி அந்த தண்ணியை இன்னும் இதுலேயே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து வாட்டர் நாங்கள் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டோம். முட்டை கிரேவி ரொம்ப திக்காக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு வந்து சேர்த்துப்போம். அடுத்ததாக கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு அந்த ஃப்ளேவரை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு பதிலாக கரம் மசாலாவுடைய ஃப்ளேவரை மட்டும் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்றப்போ அந்த கரம் மசாலாவுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு தெரியும். அதனால் வந்து அதை எப்போவுமே அளவாக தான் வந்து சேர்த்துக்கணும். அதுவும் வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சேர்க்கணும். இப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் கொஞ்சமாக வந்து சேர்க்குறோம். ரொம்ப இல்லை, ரொம்பவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியான அளவுக்கு கொஞ்சமாக தான் வந்து சேர்க்குறோம். காரம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம நிறையவே வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா முட்டையுமே வந்து இதில் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சுட சுட ஹெல்த்தியான ரிச் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய முட்டை கிரேவி தயாராகிடும். ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். இது நம்ம வந்து ரைஸ்க்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். ஃபைனலாக குழம்பு கொதித்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புதினா கொத்தமல்லி தலையை வந்து சேர்த்துக்கலாம். புதினா இருந்துன்னா சேர்த்துக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதினா வந்து இல்லை அப்படிங்கிறனால வந்து நாங்கள் கொத்தமல்லி மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டோம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்ம வந்து இது வந்து சொல்லலாம். ரிச் ப்ரோட்டீன். ஏன்னா ஏகப்பட்ட முட்டைகள் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டாக வந்து இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். கண்டிப்பாக வந்து வீட்டில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களாம் சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஸ்கூலுக்கு வந்து போட்டோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை தவறாமல் பார்க்கணும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் அது மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேறு ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹேவ் அ நைஸ் டே.